நாள் 14. உங்கள் பேரின்பத்தை கண்டறிந்து உங்களை உண்மையிலேயே மகிழ்ச்சியடைய செய்வதில் கவனம் செலுத்துங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்களில் நாங்கள் மூழ்கி இருக்கிறோம். உங்கள் பேரின்பத்தை கண்டறிவது மற்றும் உங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருவதில் கவனம் செலுத்துவது பற்றி நாங்கள் பேசுகிறோம். எளிமையானதாக தெரிகிறது இல்லையா? சரி, என் நண்பன் சாம் பற்றிய ஒரு கதையை சொல்கிறேன். சாம் எப்போதும் பிஸியாக இருந்தார். வேலை, குடும்பம் என சாம் அதை செய்து கொண்டிருந்தார். ஆனால் இங்கே விஷயம் என்னவென்றால், இவ்வளவு பிஸியாக இருந்தாலும் சாம் மகிழ்ச்சியாக இல்லை. ஒரு நாள் சாம் சோர்வால் சுருண்டு விழுந்தார். அது ஒரு விழிப்புணர்வு. உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு மாற்றத்திற்கான நேரம் என்பதை சாம் உணர்ந்தார். மேலும் அங்குதான் எங்கள் பயணம் தொடங்குகிறது. இப்போது இந்த மகிழ்ச்சியான விஷயங்களுக்கு எனக்கு நேரம் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். என்னை நம்புங்கள், நான் புரிந்து கொள்கிறேன். வாழ்க்கை குழப்பமானது. ஆனால் இங்கே ரகசியம் என்ன தெரியுமா? உங்கள் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க உங்களுக்கு அதிக நேரம் தேவையில்லை. உண்மையில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 முதல் 15 நிமிடங்கள் தேவை. ஒரு எபிசோடை பார்க்க எடுக்கும் நேரத்தை விட இது குறைவான நேரம். எனவே சாம் எப்படி விஷயங்களை மாற்றினார்? இது அனைத்தும் ஒரு எளிய சவாலுடன் தொடங்கியது. 21 நாட்கள் வாழ்க்கை மாற்றும் சவால். இன்று நான் உங்களை இதில் சேர அழைக்கிறேன். உங்கள் பேரின்பத்தை கண்டறிய நீங்கள் தயாரா? இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை காண்போம். படி 1, துண்டிக்கவும். ஒவ்வொரு நாளும் 10 முதல் 15 நிமிடங்கள் வரை சாம் போனை ஆஃப் செய்துவிட்டு கம்ப்யூட்டரை விட்டு விலகி அப்படியே இருப்பார். கவனச்சிதறல்கள் இல்லை. படி 2, உங்களுக்கு நிதானமாக இருப்பதை செய்யுங்கள். இங்குதான் மந்திரம் நடக்கிறது. சாம் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விஷயங்களை முயற்சித்தார். சில சமயம் புத்தகம் படிப்பது, மற்ற நாட்களில் பூங்காவில் நடப்பது என புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டார். படி 3, ரீசார்ஜ். இது உற்பத்தி செய்வது பற்றியது அல்ல, இது உங்கள் பேட்டரிகளை ரீசார்ஜ் செய்வது பற்றியது. இது சுய அன்பின் செயல். சாம் அதை என்னுடைய நேரம் என்று நினைக்க தொடங்கினார். இப்போது இங்கே இது சுவாரஸ்யமானது. 3ஆம் நாள் சாமிற்கு ஒரு பேரறிவு தோன்றியது. வயது வந்தோருக்கான வண்ணமயமாக்கல் புத்தகத்தில் வண்ணம் தீட்டும் போது சாம் ஒன்றை உணர்ந்தார். இது ஆனந்தமாக இருந்தது. எதையும் சாதிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அது தூய்மையான எளிமையான மகிழ்ச்சி. நாட்கள் செல்ல செல்ல சாம் மகிழ்ச்சிக்கான ஆதாரங்களை கண்டுபிடித்தார். புதிதாக காய்ச்சப்பட்ட காபியின் வாசனை, வெறும் கால்களில் மென்மையான புல்லின் உணர்வு, பிடித்த பாடலின் ஒலி. இவை பெரிய வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வுகள் அல்ல, அவை எப்பொழுதும் இருந்த மகிழ்ச்சியின் சிறிய தருணங்கள். கவனிக்கப்படத்தக்க காத்திருந்தன. 14வது நாளில் மக்கள் சாமிடம் ஒரு மாற்றத்தை கவனிக்க தொடங்கினர். நீங்கள் வித்தியாசமாக தெரிகிறீர்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். இன்னும் நிம்மதி, மகிழ்ச்சி. அவர்கள் சொல்வது சரிதான். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்களை எடுத்துக்கொண்டு உண்மையிலேயே மகிழ்ச்சியை தந்தவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் சாம் மாறினார். இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அது சாமுக்கு அருமை. ஆனால் என் வாழ்க்கை வேறு என்றுதானே? என்னால் அதை செய்ய முடியாது. ஆனால் இங்கே விஷயம் உள்ளது. உங்களால் முடியும் மற்றும் நீங்கள் அதற்கு தகுதியானவர். எனவே உங்களுக்கான இன்றைய சவால். இன்றே தொடங்குங்கள். இப்போதே கூட
அடுத்த 10 நிமிடங்கள் எடுத்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் எதையும் ஏதாவது செய்யுங்கள். உற்பத்தியாக இருப்பதை விட கவலைப்பட வேண்டாம். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலை வேண்டாம். இது உங்களுக்காக. நினைவில் கொள்ளுங்கள், இது சுயநலம் அல்ல. உங்களை கவனித்துக் கொள்வது உங்களுக்கு மட்டும் நல்லதல்ல, உங்களை சுற்றியுள்ள அனைவருக்கும் நல்லது. இது ஒரு போனஸ் டிப். ஒரு ஜாய் ஜார்னலை வைத்திருங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்தீர்கள், அது உங்களை எப்படி உணர்த்தியது என்பதை எழுதுங்கள். காலப்போக்கில் நீங்கள் வடிவங்களை பார்க்க தொடங்குவீர்கள். உங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருவது எது என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். இப்பொழுது மாற்றம் பயமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் பயங்கரமானது எது தெரியுமா? உங்கள் பேரின்பத்தை கண்டு கொள்ளாமல் உங்கள் வாழ்க்கையை கடந்து செல்வது. எனவே நாளைக்காக காத்திருக்க வேண்டாம். ஒரு நாள் காத்திருக்க வேண்டாம். இப்போதே தொடங்குங்கள். எனவே உங்கள் மகிழ்ச்சியை கண்டறிய நீங்கள் தயாரா? ஒரு நேரத்தில் 10 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற நீங்கள் தயாரா? உங்கள் மகிழ்ச்சிக்கான பயணம் இப்போது தொடங்குகிறது. ஒரு ஞானியின் வார்த்தைகளில் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் அனுபவிக்கும் நேரத்தை வீணடிப்பதில்லை. அடுத்த முறை வரை உங்களை நேசித்து உங்கள் மகிழ்ச்சியை கண்டறியவும். உங்கள் பேரின்பம் உங்களுக்காக காத்திருக்கிறது.